அஷ்ட சனியிலையும் சரி. ஏன்னா 7.5 சனிலையும் சரி, அஷ்டம சனிலையும் சரி, அர்த்த அஷ்டம சனி, சனி பகவானால ஒரு பிரச்சனை. ஏன் உங்களுக்கு சனி தசா, சனி புத்தி, சனி அந்தரம் எது போயிட்டு இருந்தாவும் சரி, சனி பகவானால ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னாவே உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகாரங்க. அப்போ ஏதாவது ஒரு டெய்லி அன்றாடம் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி எடுத்து உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ, நான் என்னங்கிற கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம், எது உங்களுக்கு பிடிக்குதோ எளிமையாக வருதோ அந்த ஒரு உடற்பயிற்சி மட்டும் எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த கடனை நிச்சயம் கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு. இப்போ சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு புதிய விஷயம் ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்னா, உங்கள் பேரில் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களோட பணமே அதில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வேறு யாராவது கிட்ட கூட வாங்கி, ஏன் ஒரு நகை வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு 5000 ரூபா 2000 ரூபா யாராவது க்ளோஸாக இருக்கிற இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்கி அப்புறம் உங்களோட அமௌண்ட்டும் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 2026 அப்படி பண்ணும்போது அந்த பொருள் ஒரு சேமிப்பாக இருக்கும், விரயம் ஆகாமல் சேமிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் திடீர் திருமணமாக அமையும். நம்ம வந்து பிளானே இருக்காது, டக்குன்னு ஒரு வாரத்தில் 2 நாளில் 3 நாளில் முடிவாகி ஒரே மாதத்துக்குள்ளே டக்குன்னு மேரேஜ் முடிவு பண்ணி மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு 7ல் ராகு அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மறைமுகமாக, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அப்போ தான் பேசி முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த திருமணம் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகாமல் கொஞ்சம் ஒரு சிம்பிளாக பண்ண, சரி எல்லாம் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை இவ்வளோ இது பண்ணிட்டோம், ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப செலவு பண்ணிட்டு இது பண்ண வேண்டாம், சரியான ஜோடி அமைஞ்சிருச்சு, அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இருக்குவீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 7ல் ராகு அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் சொல்ல போனால் அவங்க சிம்மராசி அன்பர்களுக்கு எதையும் எளிமைப்படுத்தி கொண்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு கூட பார்த்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மழை போல் வந்தது அப்படியே பனி போல் விலகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். பிரச்சனைகளை கூட அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. தொழில் சார்ந்த பிரச்சனையாகட்டும், அவங்களோட வேலையில் இருக்கிற பிரச்சனையாகட்டும், ஃபேமிலியில் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை கூட நிறையா நபர்கள் கடந்து வந்திருப்பாங்க. முக்கியமாக ஃபினான்ஷியலாக ரொம்ப சிம்மராசி அன்பர்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து எளிமையாக கடந்து போயிருப்பாங்க. ஆனால் நடக்கிறது இந்த நான் முதலே சொன்னேன் இல்லையா, இந்த அஷ்டம சனியில் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது